நம்ம சாம்பார் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பொடி ஒன்று போடணும். இந்த பொடி போட்டிங்கன்னா சாம்பார் அவ்வளோ வாசனையாகவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃபன் சாம்பாருக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதத்துக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு கூட இந்த பொடியை போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் நான் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத எனக்கு ஒரு சமையல் மாஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னதான் நீங்கள் சாம்பார் பண்ணாலும் அதுக்கு மேலே இந்த பொடியை தூவி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியே நான் செஞ்சு பார்த்தேன், செம்மையாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் நீங்கள் போய் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த இட்லி ரேஷன் அரிசியில் பண்ண இட்லி தான். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இட்லி. அந்த ரேஷன் அரிசியில் எப்படி பண்ணுறது, அந்த ரேஷன் அரிசியை எப்படி வாஷ் பண்ணுறது, ஏன்னா சில பேர் அந்த ரேஷன் அரிசி ஸ்மெல் வருது, அது இட்லி ஒயிட்டாக வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போயிட்டு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போய் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். தேங்க்யூ.